Question. எந்த வளைகுடா நாடு முதன்முறையாக தனிநபர் வருமான வரியை விதிக்க திட்டமிட்டுள்ளது? Option A. சவுதி அரேபியா, Option B. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், Option C. ஓமன், Option D. கத்தார். The correct answer is. ஓமன். Question. ரஃபேல் ஜெட் விமானங்களின் பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகளுக்காக சாஃப்ரான் நிறுவனத்தின் புதிய இந்திய பிரிவு எந்த நகரத்தில் அமையும்? Option A. பெங்களூரு, Option B. சென்னை, Option C. ஹைதராபாத், Option D. மும்பை. The correct answer is. ஹைதராபாத். Question. கூகிள் டீப்மைண்ட் சமீபத்தில் ரோபோக்களில் உள்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு AI மாதிரியை அறிமுகப்படுத்தியது. இந்த AI மாதிரியின் பெயர் என்ன? Option A. வார்ட் ரோபோடிக்ஸ், Option B. அட்லஸ் AI, Option C. ஜெமினி ரோபோடிக்ஸ், Option D. சைபயிர்டா AI. The correct answer is. ஜெமினி ரோபோடிக்ஸ். Question. பயங்கரவாத குற்றவாளிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இந்தியா எந்த அமைப்பை வலியுறுத்துகிறது? Option A. நேட்டோ, Option B. நா, Option C. SCO, Option D. ஆசியான். The correct answer is. SCO. Question. இந்திய மத்திய அரசின் ஆதரவுடன் எந்த நாடு அணுமின் நிலையத்தை அமைத்து வருகிறது? Option A. உத்தரப்பிரதேசம், Option B. பீகார், Option C. குஜராத், Option D. மேற்கு வங்காளம். The correct answer is. பீகார். Question. சமீபத்தில் எந்த அமைப்பு தமிழ்நாட்டில் 1.6 மில்லியன் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது? Option A. IMF, Option B. உலக வங்கி, Option C. நிதி ஆயோக், Option D. ADB. The correct answer is. உலக வங்கி. Question. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆச்சியம் -4 திட்டத்தில் குழு கேப்டன் சுபன்ஷு சுக்லாவை எந்த அமைப்பு அனுப்ப உள்ளது? Option A. நாசா, Option B. இஸ்ஸா, Option C. இஸ்ரோ, Option D. ரோஸ்கோஸ்மோஸ். The correct answer is. இஸ்ரோ. Question. நா நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG தரவரிசையில் இந்தியா சமீபத்தில் முன்னேறியுள்ளது. 2025 அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? Option A. 105வது, Option B. 100வது, Option C. 99வது, Option D. 95வது. The correct answer is. 99வது. Question. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா, சின்னாவில் தெற்காசிய பிராந்திய மையத்தை எந்த அமைப்பு அமைக்க உள்ளது? Option A. சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் IRRI. Option B. சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் CIP. Option C. அரை வறண்ட வெப்பமண்டலங்களுக்கான சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் ICRISAT. Option D. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO. The correct answer is. சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் CIP. Question. தனியார் விண்வெளி பயணத்தில் அடைய உள்ள இஸ்ரோவின் முதல் விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா எந்த விண்வெளி பயணத்தில் செல்கிறார்? Option A. அப்போலோ 18, Option B. ககன்யான், Option C. ஆச்சியம் -4, Option D. ஆர்டெமிஸ் 3. The correct answer is. ஆச்சியம் -4. Question. மத்திய அமைச்சரவை சமீபத்தில் எந்த நிகழ்வின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தீர்மானம் நிறைவேற்றியது? Option A. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர். Option B. இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனை. Option C. எமர்ஜென்சி. Option D. இந்திய பொருளாதாரத்தின் தாராளமயமாக்கல். The correct answer is. எமர்ஜென்சி. Question. எந்த உயர் நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு முஸ்லீம் பெண்ணின் குலா விவாகரத்து உரிமை முழுமையானது என்று கூறியது? Option A. கேரள உயர் நீதிமன்றம். Option B. டெல்லி உயர் நீதிமன்றம். Option C. தெலுங்கானா உயர் நீதிமன்றம். Option D. அலகாபாத் உயர் நீதிமன்றம். The correct answer is. தெலுங்கானா உயர் நீதிமன்றம். Question. பின்வரும் எந்த நிறுவனம் ஜெர்மனியின் ரெயின்மெட்டலிலிருந்து 600 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி ஆர்டரை பெற்றுள்ளது? Option A. லார்சன் மற்றும் ஆம்ப் டூப்ரோ. Option B. பாரத் ஃபோர்ஜ்.
Option C. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ். Option D. டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ். The correct answer is. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ். Question. சிபிஎஸ்இ எந்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. 2025. Option B. 2026. Option C. 2027. Option D. 2028. The correct answer is. 2026. Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் டிஜிட்டல் நிர்வாகத்தை மேம்படுத்த அலுவலக முறையை அறிமுகப்படுத்தியது? Option A. அஸ்ஸாம். Option B. மேகாலயா. Option C. மிசோரம். Option D. திரிபுரா. The correct answer is. மிசோரம். Question. இந்தியாவின் நோய் தடுப்பு திறனை அதிகரிக்க எந்த நாடு மொபைல் ஆய்வக திறனை அதிகரித்து வருகிறது? Option A. ஐசிஏஆர். Option B. சிஎஸ்ஐஆர். Option C. ஐசிஎம்ஆர். Option D. டிபிடி. The correct answer is. ஐசிஎம்ஆர். Question. மைய அரசு 5940 கோடி ரூபாய் ஒப்புதல் அளித்த ஜாரியா மாஸ்டர் பிளான் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? Option A. மேற்கு வங்கம். Option B. ஜார்க்கண்ட். Option C. ஒடிசா. Option D. சத்தீஸ்கர். The correct answer is. ஜார்க்கண்ட். Question. எந்த நகரத்தின் மேயர் தேர்தல் கைகளை உயர்த்தி காண்பிப்பதன் மூலம் நடத்தப்படும்? Option A. டெல்லி. Option B. மும்பை. Option C. சண்டிகர். Option D. கொல்கத்தா. The correct answer is. சண்டிகர்.